அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய் நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த வீடு என்பது கட்டக்குள்ள அதை அமைப்பில் தான் வீடு கட்டணும், இல்லைன்னா பிரச்சனைகளை ஏற்படுத்தும். மெயினாக குடும்ப தலைவனையும் குடும்ப தலைவியும் பிரிச்சிடும். கருத்தில் கொள்ளுங்க. அதுக்கு ஒரு சிறு விளக்கம் சொல்கிறேன், கருத்தில் கொண்டு பயன்படுங்க. இப்போ வாழ்க்கையில் சந்தோஷமான பகுதி திருமண வயது தான் ஆகும். இந்த திருமண வயதில் கணவன் மனைவி சந்தோஷமாக குடும்பத்துடன் வாழ்வதற்கு தான் திருமணம் செய்து வைக்கிறாங்க. இந்த திருமண அமைப்பில் சந்தோஷங்கள் குறைந்து இருவருக்கும் கருத்து வேறுபாடுகள் உண்டாகி மனவேதனையால் பிரிந்து நீ வேறு நான் வேறு என்று தன்னிச்சையாக செயல்படுவதில் நவகிரகங்களில் பங்கும் நம் வாழும் வீடுகளின் அமைப்பும் முறைகேடாக அமைந்துவிட்டால் சண்டை சச்சரவுகள் பிரியும் நிலையில் ஏற்படும். வீட்டு அமைப்புகள் மிகவும் முக்கியம். வீடு கட்டக்குள்ள வாஸ்து அடிப்படையிலேயே வீடுகளை கட்டணும். இப்போ வீட்டை பற்றி பார்ப்போம். வீடு என்பது 2 நீளங்கள் 2 அகலங்கள் ஆகிய 4 மூலைகளை கொண்டு கட்டப்படுவதே வீடாகும். இப்படி கட்டப்பட வீடுகளில் 4 மூலைகளும் வெவ்வேறாக வேலையை செய்கிறது. இந்த மூலைகளின் தவறுகள் ஏற்படும் போது அந்தந்த பிரச்சனைகளை அந்த வீடு ஏற்படுத்துகிறது. இங்கே மூளை என்று சொல்கிறது பார்த்தீங்கன்னா, இரு திசைகளும் கூடும் இடமே மூளையாகும். இந்த மூளை அந்தந்த திசைகளுக்கு தகுந்த பலன்களை செய்யும். இப்போ ஈசான மூளை என்பது பார்த்தீங்கன்னா சனி மூளை. வடக்கு திசை சுவரும் கிழக்கு திசை சுவரும் கூடும் மூலையே ஈசான மூலையாகும், அதான் சனி மூளை. கிழக்கு திசை சுவரும் தெற்கு திசை சுவரும் கூடும் மூளை அக்னி மூலையாகும். அதே போல் மேற்கு திசை சுவரும் தெற்கு திசை சுவரும் கூடும் மூளை திருதி மூலையாகும். வடக்கு திசை சுவரும் மேற்கு திசை சுவரும் கூடும் மூளை வாயு மூலையாகும். மிக மிக முக்கியம் இந்த வாயு மூளை சம்பந்தமாக பார்த்தீங்கன்னா, வாயு, காற்று, ஆவி, நாம் பேசும் பேச்சில் உள்ள ஆவி, இந்த வாயு பகுதியை தான் குறிக்கும். வாயு மூலையில் சரியாக அமையாவிட்டால் வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்து கணவன் மனைவிடையே பிரிவினை ஏற்படுத்தி மனவேதனையை கொடுத்து அவங்க 2 பேரும் பிரிச்சிடும். அதனால் வீடு கட்டக்குள்ள மிக கவனமாக பார்த்து எந்தெந்த இடத்தில் எந்தெந்த அமைப்பில் கட்டணும், எந்தெந்த ரூமுக்கு எந்தெந்த அடி வாஸ்துப்படி வைக்கணும் பார்த்து வாஸ்து பகவான் நாளில் பூஜை போட்டு ஆரம்பிக்கணும். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.